உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா, சோழன் 2 பேரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. பாண்டி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. இப்போது சேரனுமே வந்துட்டு சரிப்பா நான் வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. பல்லவனும் காலேஜ் கிளம்பி போனதுக்கப்புறமா பார்த்தா சோழன் உட்காந்தே இருக்காரு. இதை பார்த்த நிலா, ஆமாம் சோழன், நீங்கள் என்ன இன்னும் கிளம்பாம உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து நிலா, வேலைக்கு போகணுமான்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஏதோ வேலைக்கு போகணுமாவா, என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, வீட்டில் தான் யாருமே இல்லைல்ல, நீயும் நான் மட்டும்தானே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன இப்போ இங்கே பாருங்க சோழன், இதுக்கு தான் நான் அப்போயிலேருந்து ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு விஷயத்தை இது பண்ணால் ரொம்ப நீங்கள் பண்ணுவீங்களே, அதெல்லாம் முடியாது, கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நிலா நிலா ப்ளீஸ் நிலா, என்னால் வேலைக்கு போனாலும் வேலையில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல தெரியுமா, எப்போ பார்த்தாலும் ஓ ஞாபகமாகவே இருக்குது. பேசாமல் நீ ஒன்று சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேள, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படிங்கிறாங்க. நிலா நிலா, நீ ஏன் அன்னைக்கு சொல்லிட்ட சூரியனை கொண்டு வா அப்படிலாம் சொல்லிடாத, எப்படி இருந்தாலும் எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சும் உனக்காக நாங்கள் செய்வோன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன், அந்த மாதிரி எதுவும் கேட்டுறாத, என்னால் முடியறத கேளு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கேட்க மாட்டேன், அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியாத சோழன் அப்படிங்கிறாங்க. சரி நீ ஏதாவது கேள அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கேயாவது போகலாமா, ஹனிமூன் கூப்பிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன நிலா, நீ சொல்லிட்டில விடு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே உட்காந்து இங்கே போகலாமா அங்கே போகலாமா எங்கே கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் உட்காந்து அவர் பாட்டுக்கு சர்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. நிலா சொன்னதோடு சரி அவங்க பாட்டுக்கு அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது பார்த்தா திடீர்னு சோழன் போயிட்டு, ஏன் நிலா நீ கேட்டில, நான் ஒரு 4-5 ஏரியா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு இதில் எல்லாம் எங்கே பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நம்ம அங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே போகணும் போ அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நீ தானே ஹனிமூன் போகலான்னு சொன்னில, அதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. ஹனிமூனா, என்ன சோழன் நீங்கள், நானே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, காலையில் நீ தானே கேட்ட அப்படின்றாங்க. அது ஏதோ ஒரு பேஜில் சொல்லியிருப்பேன், உடனே அதையே பிடிச்சிட்டு நீங்கள் கேட்பீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, நீ தானே காலையில் கேட்ட அப்படின்றாங்க. ஐயோ சோழன், எனக்கு இப்போ முக்கியமான ஒர்க் இருக்குது, கொஞ்சம் ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் சோழன் எழுந்து வராரு. அப்போ பாண்டி உட்காந்து ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ போயிட்டு, பாண்டி இங்கே வாடா அப்படின்றாங்க. என்னடா அப்படின்னு, இங்கே வாயேன் அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு, காலையில் தாண்டா என்கிட்ட ஹனிமூன் கூப்பிட்டு போன்னு சொன்னா, இப்போ போய் கேட்டால் நான் எப்போ அப்போ சொன்னேன்னு கேட்குறாடா, எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் கேட்டதுனால நானும் எதோ உட்காந்து சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடம் நல்லா இருக்குமா அந்த இடம் நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு போயிட்டு கேட்டா இப்படி சொல்கிறாடா அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு, டேய் இப்போ இருக்க பொண்ணுங்களாமே அப்படி தான்டா, அவங்க அப்பப்போ இப்படி தான் மூட் ஸ்விங் ஆகிடுறாங்க, என்ன எப்போ சொல்கிறாங்கங்கிறதே மறந்துடுறாங்க, நீ வேணா எதுக்கும் ஒரு வாட்டி காலையில் கேட்டுப்பாரு அப்படிங்கிறாங்க. மூட் ஸ்விங்கா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி சோழன் பார்த்துட்டே இருக்காரு. இப்போது மறுநாள் காலையில் பார்த்தா சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போயிட்டு ஆமாம் நிலா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அப்போ டக்குன்னு நிலா பார்த்துட்டு, பாண்டி இங்கே வாங்கலேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு பாண்டி போயிட்டு பார்த்துட்டு, சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு சின்ன ஐடியா, அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன ஐடியா அப்படின்னோன்னே, இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு கடையில் நிறைய சர்வீஸ் வருதா வண்டி அப்படிங்கிறாங்க. எப்பவும் போல தாங்க, வரவங்க ரெகுலராக இருக்கவங்க வருவாங்க, அது போக எப்போயாவது 1-2 வந்துட்டு தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை பாண்டி, இப்படியே இருந்தால் நம்ம கடையை டெவலப் பண்ண முடியாதுல்ல, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, ஹைவேஸில் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம ஏன் போர்டு வைக்கக்கூடாது, 4 கிலோமீட்டர்ஸ் ஹெட் அப்படின்னு சொல்லி போட்டு அப்படி 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்னு பக்கத்தில் வந்துட்டு கடை வரைக்கும் நம்ம அப்படியே போர்டு வச்சோன்னா ஹைவேஸில் வரவங்களுக்கு வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடைக்கு அவங்களே வந்துடுவாங்கல்ல, நம்ம வேறு எதுவும் இது பண்ண தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தாங்க அப்படிங்கிறாங்க. சூப்பர் ஐடியா இல்லை, பேசாமல் நீங்கள் இன்றைக்கே அந்த மாதிரி போர்டு அதை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அங்கங்கே வச்சுருங்க பாண்டி அப்படிங்கிறாங்க. சரிங்க கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சோழன் பார்த்துட்டு, நான் கூட இதை பற்றி யோசிச்சிருக்கேன்டா, நானும் வண்டியில் போகும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஹோட்டல்லலாம் கூட அந்த மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னோடனே அப்படியே பல்லவன் பார்த்துட்டு, ஏன்னா நீ பார்த்ததோட சரி, நீ இந்த வரைக்கும் சொல்லவே இல்லைல்ல, அண்ணி தானே யோசிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிடா, உடனே உங்கள் அண்ணியை வச்சு என்ன டேமேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிலாவுமே நான் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும் சோழன், என்னை ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறாங்க. சரி நிலா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவை கூட்டிகிட்டு சோழனும் நிலாவும் காரில் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா ரோட்டில் வந்துட்டு ஒரே கும்பலாக இருக்குது. என்ன இது கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சோழன் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காரு. ஸோ கும்பல் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இரு நிலா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இறங்கி போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க பெரியப்பா அப்படியே மயங்கி கீழே இருக்காரு. அப்போ ஒரு கும்பலாக நின்றுட்டு இருக்கவும் டக்குன்னு போய் பார்த்துட்டு, நிலா ஒரு நிமிஷம் வாயேன், வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு கத்துறாரு. நிலாவும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு என்னாச்சு சோழன் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே அவங்க பெரியப்பா அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ சோழன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல நிலா, விழுந்துட்டார் போல மயங்கி அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் காற்று விடுங்க எல்லோரும் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து எழுப்பி உட்கார வச்சுட்டு, என்னாச்சு பெரியப்பா ஓகேவா, நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா, ஏற்கனவே அத்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் தனியாக வந்தீங்க, எங்கே போகிறீங்கப்பா அப்படிங்கிறாங்க.
ஒன்றும் இல்லைப்பா, சும்மா அப்படியே கடை வரைக்கும் வரலான்னு தான் வந்தேன் அப்படின்றாங்க. என்ன பெரியப்பா நீங்கள், சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், நீ என்னை வீட்டில் மட்டும் கொண்டு போய் விட்டுறியா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரில் ஏற்றி உட்கார வச்சுட்டு நேராக இப்போ வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போயிட்டு கார் நின்ன உடனே கார்த்திகா ஜன்னல் சைடு பார்த்துட்டு நிலா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்துட்டு வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிடுறாங்க. இப்போ பார்த்தா அவங்க பெரியப்பாவை இறக்கி கூட்டிகிட்டு வந்தோடனே ஐயோ மாமா என்னாச்சு அப்படின்ட்டு வேகமாக கார்த்திகா வராங்க. அப்போ டக்குன்னு நிலாவும் பிடிச்சி கூட்டிகிட்டு அம்மா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கூப்பிட்டோன்னே அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. இப்போ கஸ்தூரி சேர்த்து எல்லாருமே உள்ளர கூட்டிகிட்டு போயிட்டு என்னாச்சுப்பா சோளா, என்னாச்சுமா அப்படிங்கிறாங்க. என்னென்னு தெரிலம்மா, ரோட்டில் போயிட்டு இருந்தோம், மயங்கி விழுந்துட்டார் போல், கும்பலாக இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னோம், வேணான்னு சொல்லிட்டாரு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரியே போயிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. போயிட்டு அவரை படுக்க வச்சுட்டு இப்போ கஸ்தூரி ஒரு மாதிரி உம்முனே இருக்கும்போது இப்போ அப்படியே சோழன் எல்லார் முகத்தையும் பார்க்குறாரு. என்ன யார் முகமுமே சரியில்லையே அப்படின்ட்டு. ஏனிலா எல்லாரையும் கவனிச்சியா, யார் முகமுமே சரியே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழன், என்னன்னு தெரியல, ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா கஸ்தூரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா, அன்னைக்கே ஃபங்க்ஷனுக்கு வரலங்கும் போதே உடம்பு முடியல, ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க, ரொம்ப முடியலையா, ஹாஸ்பிட்டலுக்கே கூப்பிட்டு போயிடலாமா நம்ம அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லாமல் தான் அப்படி ஏதாவது ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. மனசு சரியில்லாமையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்ட உடனே இப்போ கார்த்திகா வந்து வேகமாக சமாளிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, மாமாக்கும் வயசாயிட்டே போகுதில்ல அப்படின்னு சமாளிக்கும் போது கஸ்தூரி டக்குன்னு பார்த்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படி மூடி மூடி மறைச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிற நீ, அவங்களுக்கு தெரிஞ்சா என்னமாப்ப அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு ஏமா என்னாச்சு, என்ன கார்த்திகா, எதை நீங்கள் மூடி மறைக்கிறீங்க, அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா அப்படிங்கிறாங்க. நீ சும்மா நீ இருடி, இன்னும் எத்தனை நாளைக்கு நீ மறைச்சிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைப்பா, அவள் கவலையாலே தான் அண்ணனுக்கு உடம்பு முடியாமல் போகுது, நாங்களும் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன பிரச்சனை, கார்த்திகா நல்லா தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கம்மா நல்லா இருக்கா, நாங்கள் பண்ண தப்பு, நாங்களே அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டோமே நினச்சி எங்களுக்கு நாங்களே குற்ற உணர்ச்சியில் இப்போ நாங்கள் வெந்து நொந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு ஒன்றுமே புரியல. என்னத்த சொல்கிறீங்க நீங்கள், ஏன் கார்த்திகாக்கு என்ன, கார்த்திகா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு நீ சும்மா நீ இருடி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்பு தான், அவள் அன்னைக்கு நைட் அங்கே வந்தப்பயே ஒன்று கண்டுக்காமல் விட்டுருக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி அவள் எவ்வளவோ சொன்னா சேரனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு, அப்போயாவது நான் ஒத்துட்டு இருந்திருக்கணும், ஒத்துக்காமல் எங்களோட வீண் பிடிவாதத்தினால நான் இப்போ போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவள் வாழ்க்கையே போச்சுப்பா, டைவர்ஸ் வாங்கிறதுக்காக நோட்டீஸ் அனுப்பி வச்சுருக்கான், அதை வாங்கிட்டு வந்து இவள் உட்காந்துருக்கா அப்படிங்கிறாங்க. டைவர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. கார்த்திகா அப்படியே ஒரு மாதிரியே நிற்கும்போது கஸ்தூரி பார்த்துட்டு ஆமாம்ப்பா, பண்ணின தப்பெல்லாம் அவன் பண்ணிட்டு இப்போ கடைசியில் என் பொண்ணை வேணான்னு சொல்கிறான், அதனால் அவளுமே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாங்கள் எப்படி இவளை வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிடிவாதத்துக்காக நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணதுனால தான் வந்துட்டு இவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, அதே மாதிரியே தான் மாப்பிள்ளை வீட்லேயும் பண்ணியிருப்பாங்க போல், ஆனால் அந்த பையனுக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருந்துருக்கும் போல், இவளை பிடிக்காததுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு பிடிச்ச வாழ்க்கையை அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான், வேறு என்ன பண்ணுறது, இந்த விஷயமே தெரிய வந்ததுக்கப்புறம் இவள் எவ்வளவோ கேட்டு சண்டை போட்டிருக்கா, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் சண்டை போட்டோம், வேறு என்ன பண்ண முடியும், பிடிக்காதவங்களை சேர்த்தா வைக்க முடியும், அதனால் டைவர்ஸை வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்துட்டாப்பா அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்னத்த நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல, அன்றைக்கி எங்கள் குடும்பத்தை வேணவே வேணாம் நீங்கள், இப்போ பார்த்தீங்களா இதோ நிலா எங்கள் வீட்டில் இல்லையா, அவள் எப்படியெல்லாம் வாழ்ந்த பொண்ணு, நீங்களே பார்த்தீங்கல்ல, அவள் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம், அவள் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்து இங்கே எங்கள் வீட்டில் இல்லையா, அந்த மாதிரி கார்த்திகாவும் இருந்திருக்காதா, நிலாவுக்காவது திருவண்ணாமலையில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா, ஆனால் கார்த்திகாவுக்கு நீங்கள் பக்கத்துலேயே தானே இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் பொண்ணு கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்குலாம் மனசு வரலல்ல, ஏன்னா நாங்களாம் அவ்வளோ இலக்காரமாக போயிட்டோம், கூட பிறந்த அண்ணன் தானே உங்கள் அண்ணன், ஏன் உங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன, வேறு என்ன கார்த்திகா கேட்டுச்சு, சேரண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தானே கேட்டுச்சு, அது கிளம்பி வந்தப்பயாவது நீங்கள் விட்டீங்களா, இப்போ உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி கத்தும்போது நிலாவே பார்த்துட்டு சோழன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களே மனசு நொந்து போய் தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, இப்போ இப்படி தான் திட்டுவீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன நிலா, சேரண்ணனுக்கு என்ன குறைச்சல், சேரண்ணனும் வேறு என்ன ஆசைப்பட்டுச்சு, கார்த்திகாவை பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லுச்சு, இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்தப்போ நம்ம வீட்டில் சேரனை எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருந்துச்சு, நம்ம எல்லாம் தானே உட்காந்து பார்த்தோம்ல, அப்படி கஷ்டப்படுத்தினாங்கல்ல, அதுக்கு தான் இப்போ அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கும் போது சோழன் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, அவர் சேரனை மேலே இருக்க அக்கறையில் அந்த மாதிரி பேசிட்டாரு, சோழன் சொன்னதெல்லாம் உண்மைதான், அந்த டைமில் நாங்கள் அண்ணனை தேத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, சாப்பாடு கூட சாப்பிட மாட்டார், ஒரு மாதிரி டல்லாகவே இருப்பார் அப்படிங்கிறாங்க.
நான் பண்ண தப்புதாம்மா. இந்த வேதனையாலேயே என் புருஷன் கூட அங்க ஒழுங்கா வேலை செய்ய முடியல. அங்கேருந்து வரலான்னாலும் இன்னும் அவருக்கு கான்ட்ராக்ட் முடியாம அவரால வரக்கூட முடியல. இங்க அண்ணன் அத நெனச்சு நெனச்சே அதுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டக்குன்னு பார்த்துட்டு, "ஏம்மா நிலா, உன்ன ஒரு விஷயம் சொல்றேன். நீ எனக்காக பண்ணுவியா?" அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்கம்மா, கண்டிப்பா பண்றேன்." அப்படின்னோனே, "நீ எப்படியாவது சேரன்கிட்ட பேசுறியா? எனக்கு சேரன்கிட்ட போய் இத பத்தி பேசுறதுக்கு அந்த அளவுக்கு மனசு இல்லம்மா. ரொம்ப எனக்கு ஒரு மாரி வெட்கமா இருக்கு அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு." அப்படிங்கிறாங்க. "சொல்லுங்கம்மா, என்ன பேசணும்?" அப்படின்னோனே டக்குனு கார்த்திகா வந்துட்டு, "ம்மா தேவையில்லாம சேர மாமாவெல்லாம் இழுக்காத" அப்படிங்கிறாங்க. "நீ அமைதியா இருடி. ஒரு வாட்டி உன் வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேன். இப்பயும் ஒண்ணும் மோசமா போயிடலடி. சேரன்கிட்ட நான் பேசுறேன்டி. இந்த மாரி நிலாவ வச்சு பேச சொல்றேன்டி. சோளன் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் பேசட்டும். பேசினதுக்கப்புறம் நான் கண்டிப்பா போய் நானு, அப்பா, பெரியப்பா எல்லாருமே போய் பேசுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருடி கார்த்திகா" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரும்மா, தேவையில்லாம பேசாத" அப்படின்னோனே, இப்ப சோழனும் பார்த்துட்டு, "இப்ப என்ன சேரன் திரும்ப கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்க சொல்ல போறீங்களா நீங்க?" அப்படிங்கிறாங்க. ஸோ நிலா பார்த்துட்டு, "சோழன் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல எங்க முடிவு எதுவும் இல்ல. சோழன் சொல்றாரேன்னு சொல்லி தப்பா எதுவும் நீங்க நெனச்சுக்காதீங்க. சேரன் நான் எதுக்கும் ஒரு வார்த்தை பேசி பார்க்குறேன். நீங்க கவலைப்படாம இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. வண்டியில போகும்போது நிலா திட்டுறாங்க. "என்ன சோழன், அவங்களே இவ்வளோ மனசு கஷ்டப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் நீங்க திட்டுவீங்களா?" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்ன நிலா, என்னமோ நம்ம குடும்பத்த வந்துட்டு ஒண்ணும் இல்லாத குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அவ்வளோ அவமானப்படுத்தி தான் பேசினாங்க. இப்போ அவங்க கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு? மனசு தான் நிலா முக்கியம். அவங்கலாம் எப்போ தான் திருந்துவாங்களோ தெரியல" அப்படிங்கிறாங்க. "அவங்க மனசு கஷ்டப்பட்டு தான் சோழன் பேசிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நேரா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, இப்போ சேரன்கிட்ட எப்படி சொல்றதுங்கிற மாரி 2 பேரும் மாத்தி மாத்தி பார்க்குறாங்க. சேரன் பார்த்துட்டு, "என்னடா 2 பேரும் மாத்தி மாத்தி பார்க்குறீங்க? ஏதாவது என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்லண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆனா எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல" அப்படிங்கிறாங்க. "என்னப்பா, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தயக்கமா? பரவால்ல சொல்லுப்பா" அப்படிங்கிறாங்க. "அது வந்துண்ணே, காலையில இந்த மாதிரி உங்க பெரியப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ரோட்ல" அப்படின்னோனே, "ஐயய்யோ! என்னப்பா ஆச்சு? முடியலையா அவருக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா அப்போ?" அப்படிங்கிறாங்க. "இல்ல, இல்ல, வீட்ல தான் விட்டுட்டு வந்தோம். அப்ப வீட்டுக்கு போனப்ப தான் ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்ப்பா?" அப்படின்னோனே, நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது அப்படியே சேரனுக்கு ஒரு மாரி ஆகுது. "நெனச்சேன்ப்பா, அன்னைக்கு நான் வீட்டுக்கு உங்க ரிசப்ஷனுக்காக சொல்ல போனேன்ல, அப்பவே அத்தை பேச்சும் சரியில்ல, கார்த்திகா முகமும் சரியில்ல. ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நெனச்சேன். ஆனா இப்படியெல்லாம் நடந்திருக்காப்பா, பாவம்ப்பா கார்த்திகா" அப்படிங்கிறாங்க. "அது மட்டும் நடக்கலண்ணே, இப்போ கூடவே ஒரு விஷயமும் கஸ்தூரி நமக்காக சொல்லி விட்டுருக்கு" அப்படிங்கிறாங்க. "கஸ்தூரி அத்தையா? என்னடா சொன்னாங்க?" அப்படின்றாங்க. இப்போ உன்கிட்ட கார்த்திகாவ நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உன்கிட்ட கேட்கறதுக்கு அவமானமா இருக்கான், வெட்கமா இருக்கான். அதனால நிலாவ தூது அனுப்பியிருக்காங்க" அப்படிங்கிறாங்க. அப்ப நிலா பார்த்துட்டு, "சோழன் இந்த மாரி பேசாதீங்கன்னு நான் எத்தன வாட்டி சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. "பின்ன என்ன நிலா, அப்போலாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா எங்க அண்ணன? இப்ப தான் வந்துட்டு தெரியுதாம்மா?" அப்படின்றாங்க. அப்படியே சேரன் பார்த்துட்டு, "என்னப்பா இப்படி சொன்னாங்களா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாண்ணே, அவங்க நேரடியா வாய விட்டு கேட்கல அப்படின்னாலும், அந்த மாதிரி தான் சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு மாரி சங்கடமா இருக்கு. ஆனா எப்படி கேட்கறதுன்னு தெரியலங்கிற மாரி எங்ககிட்ட சொல்றாங்க" அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாரி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு சேரன். ஸோ எப்படி இருந்தாலும் 2 பேருக்கும் திரும்பவும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் வருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதா லைக்க மட்டும் குடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.